ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கஸ்டமர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு அளவு ட்ரெஸ்ஸையும் கொடுத்து இந்த மாதிரி மாடலில் ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து லேடிஸ் போடுற மாதிரியான காலர் வச்ச ஒரு ஷர்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் பட்டனோட அதோடு பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் ஹேண்ட் இருந்தது. அவங்களுக்கு ஒரு 2 இன்ச் பெருசாக வச்சு இந்த ஃபுல் ஹேண்ட் இல்லாமல் ஸ்லீவ்லெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்க. நம்ம இதே அளவு ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி இந்த லென்த்தோட அளவு அதே தான். லென்த்துக்கு ஃபஸ்ட்டு பேக் பீஸை கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸை இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் நான் 2ஆக மடக்கி போட்டு பேக் பீஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த பீஸில் இந்த மாதிரி ஒரு சைடை மட்டும் இப்படி 2ஆக மடக்கி போட்டுட்டு இதோட லென்த்தோட அளவு, இதோட ஷோல்டர், ஆம்கோல், நம்ம ஸ்லீவ் இல்லாமல் ஆனால் ஆம்கோல் இதே அளவு தான் நம்ம வைக்க போகிறோம். கொஞ்சம் 2 இன்ச் மட்டும் லூஸ்க்காக வேண்டி எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறேன். இது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம், அதாவது முன்னாடி பக்கத்துக்கு நம்ம எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து முன்னாடி பக்கத்துக்கு இதை வந்து மடக்கி விடும்போது ஒரு கோட் மாதிரியான லுக் வரணும். அதுக்காக ஒரு 2 இன்ச்சு பெருசாக விட்டுக்கலாம். அதாவது ஊக்கில் பட்டன் பக்கத்தில் பெருசாக விட்டுக்கலாம். இப்போ வந்து பட்டன் வந்து நம்ம காஜா எடுத்து பட்டன் வைக்கிற மாதிரியே இருக்கும். அந்த பட்டன் போடுற இடத்த இப்படி மடக்கி விடும்போது காலரோடு சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் மடங்கும். பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன். அதையும் சென்டர் பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் 2 பீஸாகவும் தனியாக ஆகிடுச்சு. பேக் சைடு மட்டும் மடக்கின பக்கத்தில் இருக்குது. காலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன அளவு இருந்துச்சோ அதை அப்படியே மார்க் பண்ணி பேக் சைடில் காலருக்கு எடுத்துட்டேன். அதில் ஒரு 3 இன்ச்சு இருந்துச்சு. முன்னாடி பக்கத்தை கட் பண்ணும்போது மட்டும் நான் எப்படி வீடியோவில் காட்டியிருக்கிறேனோ அது மாதிரி கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு மடக்கி அடிக்க முடியும். இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணி விட்டோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி தைச்சி விட்டுடலாம். அதாவது ஒரு ஓரத்தில் அது வந்து நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம தைக்கிறது. இப்போ நெட்டாக இந்த மாதிரி இதை தைச்சி விட்டுட்டோம்னா கரப்பக்கம் தான் நம்ம தைக்க தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். ஆனால் கரப்பக்கம் இல்லாதப்போ நம்ம இதை வந்து மடக்கி அடித்து விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணேன் இல்லையா, அதை வந்து இப்போ ஒரு தையல் போட்டு கட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அந்த நெக்கோட அளவுக்கு கரெக்டாக அது வரும். நான் எப்படி இந்த வீடியோவில் காட்டியிருக்கணும் சேம் மெத்தடில் அதே மாதிரி 2 சைட்லேயும் இது ஆப்போசிட் தான். நம்ம ஒரே பக்கமாக கட் பண்ணிட்டு ஒரு பக்கமாக ஆயிரும். அதனால் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வந்து தைச்சிட்டு இதை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டு திருப்பினோம்னா நம்மளுக்கு அந்த காலர் வைக்கிற அந்த இது வந்து முன்னாடி பக்கம் வந்து கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து 2 பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு பேக் பீஸில் வந்து வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். காலரோட அளவு எடுத்து ஒரு இன்ச் முன்னாடி பக்கத்தில் விட்டுட்டு அதை விட கம்மியான அளவுக்கு ஒரு பீஸை எடுத்துக்கலாம். அதாவது ஃபுல் காலர் அளவுக்கு எடுத்தாலும் அந்த ஒரு இன்ச் அளவு கம்மியான அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சைடில் கிராஸாக இதை சென்டர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் டோட்டலாக வந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு இந்த பீஸை எடுத்திருக்கேன். 2ஆக மடக்கி இருக்கிற 3 இன்ச்சு. இதில் எப்படி நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கணும் அதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணால் தான் இந்த காலர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரும். இது பார்த்திங்கன்னா இந்த காலர் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷர்ட் தைக்கிற அந்த மெத்தடில் தான் இருக்கும். அதே சேம் மெத்தடு தான் இந்த காலர் வைக்கிறது. பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஷர்ட் காலர் மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணி இதில் வைக்க மாட்டாங்க. இது அப்படியே நம்ம மடக்கி விடும்போது பார்த்திங்கன்னா ஷர்ட் காலரில் எப்படி 2ஆக மடங்குதோ அந்த மெத்தடில் இதுவும் மடங்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக தைக்காமல் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் மாதிரி கேப் விட்டு இப்படி அடிச்சிடணும். இந்த கிராஸாக அடிச்சிருக்கேன் பார்த்திங்களா, இதுதான் காலரோட அளவு. கிராஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த முன்னாடி பக்கத்தில் நம்ம ஒரு தையல் போட்டு திருப்பி விட்டோம்ல அந்த இடத்துல ஒரு இன்ச் கேப் மாதிரி விட்டு அந்த அளவுக்கு இந்த காலரை வந்து ரெடி பண்ணிக்கணும். நம்ம தைக்கும்போது பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இந்த காலரோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் காலருக்கு, சுடிதார் நெக் காலருக்கு, இதுக்கெல்லாம் நம்ம எப்படி அளவு எடுப்போமோ சேம் மெத்தடாக தான். அதில் வந்து நம்ம ஃபுல் காலருக்கு அளவு எடுக்காமல் ஒரு 1 இன்ச் குறைச்சி அளவு எடுத்துக்குவோம். நம்ம இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் இந்த காலரை திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கேப் விட்டோம் பார்த்திங்களா, அது உள்ளே போயிருக்க உள்ளே மடங்கிக்கும். இப்போ நம்ம ஈஸியாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி, அதாவது இந்த டாப்போட நெக்கையும் இந்த காலரோட நெக்கையும் சென்டர் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது கொஞ்சமாக கட் பண்ணி அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து உள் பக்கத்தில் இந்த காலரை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அதை திருப்பும்போது மேல் பக்கத்தில் நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். மேல் பக்கத்தில் போட்டோம்னா உள்பக்கம் போடுற தையலும் சேர்ந்து மேல் பக்கம் தெரியும். பார்த்திங்கன்னா காலரை வந்து நான் உள் பக்கத்தில் வச்சுருக்கிற ஒரு பக்கத்தை திருப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த காலர் இந்த மாதிரி வரும்.
இப்போ நான் தைச்சு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த காலர் வந்து எப்படி 1 இன்ச் குறையுது அப்படின்னு சொல்லி. அந்த 1 இன்ச்சை தான் நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுத்திருப்போம். அந்த கிராஸாக கட் பண்ணால் மட்டும்தான் அந்த காலரோட லுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஷர்ட் காலர், ஜென்ஸ் போடுற ஷர்ட் காலர் மாதிரியான ஒரு லுக்கில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு காலர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து ஆம்கோல் பக்கத்துக்காக நான் 1 இன்ச் அளவில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். சாதாரணமாக ஏற்கனவே ஒரு கோட்டில் வந்து நம்ம கோட் மாதிரியான அளவுக்கு அந்த மெட்டீரியலை கட் பண்ணி அந்த கழுத்து எப்படி அடிப்போமோ அதே மாதிரி ஆம்கோலோட அளவுக்கு யூஸ் பண்ணி நான் தைச்சு காட்டியிருப்பேன். அது ரொம்ப மொத்தமாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பீஸில் தைக்கும்போது அது கொஞ்சம் இன்னும் மொத்தமாயிரும். ஆனால் இது வந்து சாதாரண மெட்டீரியல் தான். ஸோ இதை ஸ்ட்ரெயிட் பீஸையே யூஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் பீஸு எப்படி இந்த மாதிரி ஆர்க்கான இதில் வரும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு எங்கே அந்த ஆர்க் மாதிரி திரும்புதோ அந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். நான் இதில் எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கிறோன்னா பாருங்கள், ஒரு சின்ன குட்டி குட்டியாக ஒரு 3 ஃப்ளீட்ஸ் அந்த மாதிரி 3 ஃப்ளீட் 4 ஃப்ளீட் அந்த மாதிரி இருந்தாலே போதும். மற்றபடியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அடிச்சுக்கலாம். ஷோல்டர் பக்கம் திரும்பும்போது 2 பீஸுமே நேராக தான் வரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2-3 சுருக்கு வச்சாலே போதும். ரொம்ப பெரிய சுருக்காக வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 வச்சாலே போதுமாக இருக்கும். இந்த திரும்புகிற இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த துணி அதிகமாக இருக்கும்போது சுருக்கு வராது. இல்லை அதை இழுத்து பிடிச்சி அழிச்சிட்டோம்னா சுருக்கு வரும் இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி அந்த சைட்லேயும், அதாவது இன்னொரு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 சுருக்கு இல்லாட்டி 3 ரொம்ப குட்டி குட்டியாக வச்சா ஒரு 3 வர மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதை ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயே வச்சு அடிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸில் சுடிதாருக்கும் கூட, சுடிதார் ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் இந்த மாடல் கூட யூஸ் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப மொத்தமாக ஸ்கூல் காலேஜ் கோட்டெல்லாம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருக்கு வச்சு அடிக்கும்போது ரொம்ப அது இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருங்கிறதுனால நம்ம வந்து அதே அளவுக்கு கையோட அளவை வெட்டிட்டு அப்படியே பீஸ் கொடுத்து அடிப்போம். இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சைடு அடித்து முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு தையல், அது வெளியில் வராத அளவுக்கு இன்னொரு நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி ஒரு தையல் போட்டுடலாம். இன்னொரு சைடு கைக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து சைடை ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அளவு கொடுத்த டாப்பில் எனக்கு வந்து சைடு ஓப்பன் இருந்துச்சு. அந்த ஓப்பன் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கே இதுலேயும் விட்டுட்டு அதை வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து மடக்கி அடிச்சுக்கணும். இது மடக்கி அடிக்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக கொஞ்சம் ஒரு 1 இன்ச் மாதிரி மடக்கி அடிச்சுட்டு அதில் வந்து சைடு ஓப்பனையும் அதில் வந்து கவர் பண்ணி மடக்கி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அளவு ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா கீழ் பக்கத்தில் 2 சைடு பாக்கெட் இருந்துச்சு. அந்த பாக்கெட்டை அதில் என்ன அளவு இருந்துச்சோ அதே மாதிரியே நான் வந்து பாக்கெட்டையும் ஸ்டிச் பண்ணி அதில் அட்டாச் பண்ணிட்டேன். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதோட காலர் பார்த்திங்கன்னா பட்டன் போடும்போது ஒரு குட்டியான கோட் மாடல் மாதிரியும், இந்த பட்டன் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் பெரிய கோட் மாதிரி வரும். இதை வந்து நம்ம எந்த ட்ரெஸ்ஸோட வேணாலும் சேர்த்து போட்டுக்கலாம். பாக்கெட் பார்த்திங்கன்னா இதே டிசைனில் இருந்ததுனால கொஞ்சம் இந்த ஃபோட்டோவில் தெரியல. இந்த அளவுக்கு பாக்கெட் வந்து அதில் இருந்த மாதிரியே நான் வச்சுட்டேன். பட்டன் காஜெல்லாம் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஃபைனல் லுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.